வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்சர் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுலேயே இன்னொரு சின்ன கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அவல் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கோதுமை அவல் எடுத்துருக்கிறேன். இது எல்லா கடையிலுமே கிடைக்கிது. உங்களுக்கு எந்த அவல் விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப்பில் 2 கப்பு அளவுக்கு கோதுமை அவல் எடுத்துருக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்பவும் சூடாகக்கூடாது. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சல்லி வச்சு நீங்கள் வறுத்திங்கன்னா நமக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டு செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் இதை சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எல்லாமே இந்த பேப்பரை அப்சர்வ் பண்ணிடும். அடுத்து இதே மாதிரி வடிகட்டியை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை சேர்த்துட்டு அதுவும் நல்லா செவந்து வறுபட்டு வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துடலாம். உடச்ச கடலையும் பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச முந்திரியும் சேர்த்துட்டு இதுவும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இதையும் வெளியில் எடுத்துடலாம். அடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஈரம் இல்லாத கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதையும் நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு மாற்றி வச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா சரியாக வறுபட்டு வராது. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு வறுத்து எடுங்க. இப்போ கோதுமை மாவுலாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வறுபட்டுடுச்சு பாருங்கள். இதையும் வெளியில் எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கோதுமை அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ராகி, கம்பு, சோளம், சிவப்பரிசி இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அவல் கிடைக்கிது. அது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, முந்திரி, உடச்ச கடலை, அவல் எல்லாத்தையுமே பொரித்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கோம். இது நல்லா எண்ணெய் வடியிட்டோம். ஈரம் இல்லாத ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா பரவாயில்ல. அடுத்து இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டு மிக்சியை ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி. வெறும் மிளகாய்த்தூளும் உப்பு மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்க்கும்போது இனிப்பு, புளிப்பு, காரத்தோட மிக்சர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச இந்த பொடியை வேறு பவுலுக்கு சேர்த்துட்டு இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் அகலமான ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியிலேருந்து 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சரை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.